அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இரவு உணவாக கோதுமை மா புட்டும் டின் ஃபிஷ்ஷில் கறியும் வச்சுருந்தோம். நாங்கள் அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் முதல்ல அடுப்பு மூட்டி மண் சட்டியில் தான் நான் இன்றைக்கி டின் ஃபிஷ் கறி வைக்க போகிறேன். அதுக்காண்டி மண் சட்டி கழுவி அதில் ஈரங்காய வர்றேன். ஈரங்காய்ஞ்சதும் அதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்காண்டி முதல் பிரிஞ்சியில் அதாவது கருவாயில் எனக்கு பச்சையாக இருந்தோடய அதை சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி எல்லாம் வட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கிடையில் பெருஞ்சீரகம், காத்தைக்கரண்டியும், கடுகு, காத்தைக்கரண்டியும், வெந்தயமும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து தாளிக்க போகிறேன். அதோட இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, உள்ளி இதுவும் சேர்த்துக்கொள்கிறேன். உள்ளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் அந்த மீனுண்ட ஒரு வெடுக்கு மனம் இல்லாமல் இருக்கும். டின் ஃபிஷ்ஷுண்ட கணிக்கு நான் நிறைய உள்ளி சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் தாளிப்பட்டுட்டுது. அடுத்ததாக தக்காளி பழமும் 2 தக்காளி பழமும் 4 கறி மிளகாயம் பட்டி வச்சுருந்தேன். அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். நாங்கள் கொஞ்சம் கூட மரக்கறியை சேர்த்து தாளித்தா அந்த மீன் டின் ஃபிஷ்ஷுண்ட வாசனை பெருசாக வெடுக்கு மனம் இருக்காது. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது கறித்தூள் நான் 4 கரண்டி சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட தேங்காய் பாலும் 2ஆம் பாலும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். இதை அதாவது கொதிச்சொன்று வர இடையிலேயே நான் புளி இந்தளவு புளி எடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதையும் சுடுதண்ணியில் கரைச்சி இதுக்குள்ளே விடுறேன். மீன் கறிக்கு புளி தான் மிகவும் இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ புளியும் சேர்த்து இப்போ இதை கொதிக்க விடும். இது கொதிச்சுக்கிற இடையில் நான் டின் ஃபிஷ்ஷை உடைச்சி அதெல்லாம் நீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை இதுக்குள்ளே சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு உடனே நான் தேங்காய் பால் 1ஆம் பால் இருந்தது அதையும் இதுக்குள்ளே சேர்த்து கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டு நாங்கள் இறக்கி நம்மளா சூப்பரான எங்களுக்கு டின் ஃபிஷ் கறி தயாராகிடும். டின் ஃபிஷ்ஷின் அந்த வெடுக்கு மனம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்கள் இந்த முறையில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தான்றதை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.